வந்து யூபிஐல ஒரு பெரிய அப்கிரேட் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸோ ஏதாவது ஒரு யூபிஐல பே பண்ணோம் அப்படின்னா, ஸோ யூபிஐ பின்னை போட்டு வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். பட் நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பின்னுக்கு பதிலாக ஃபேஸ் ரெகக்னிஷன் அப்படின்னா வந்து பிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணி ஸோ அது மூலமா பே பண்ற மாதிரி வந்து ஒரு அப்கிரேட வந்து கொண்டு வர போறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்காவான அப்கிரேடா எனக்கு தெரியுது, சூப்பரா இருக்கு. ஸோ இதை எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீ கடையில போய் டீயை குடிக்கிறீங்க, டீ குடிச்சதுக்கு அப்புறம் வந்து பே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கியூஆர் கோடை காட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து கியூஆர் கோட் இல்லாம பே பை ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, சோ உங்களோட ஃபேஸை மட்டும் நீங்க காட்டினா போதும், அது மூலமா ரெகனைஸ் ஆகி உங்களோட பேங்க்ல இருந்து பேமெண்ட் கம்ப்ளீட் வந்துரும் ப்ரோ. ஓகேவா? சோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ பக்காவான ஒரு அப்டேட். ஓகேவா? யூபிசிஐ அண்ட் கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. இப்பயே பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. அண்ட் சிங்கப்பூர் யூஏ லெவல் வந்து எக்ஸ்போஷன் பாத்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சேஃப்டி சைட் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து இது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சோ ஸ்பீட் அண்ட் சேஃப்டிக்கு பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு அப்டேட் தான், நான் இல்லைங்களா. பட் ஆனா நம்ம சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து பயோமெட்ரிக் லீக் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பட் அந்த பயோமெட்ரிக் லீக் ஆனா வந்து பெரிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ப்ரோ.